Hi students, இந்த வீடியோவில் நம்ம இடத்தை குறிக்கிற சொற்கள், அதாவது இது மேலே இருக்கு, கீழே இருக்கு, முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு அப்படின்லாம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்றத கற்றுக்கலாம். பிஃபோர் முன்னர் இல்லை முன்னாடி, ஆஃப்டர் பின்னர் இல்லை பின்னாடி, அப்புறம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இன்சைடு உள்ளே, அவுட் சைடு வெளியே, அண்டர் கீழே, ஓவர் மேலே, ஹியர் இங்க, தேர் அங்க. இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். I am at the railway station with my parents. We are going to Salem. We are sitting inside the train and my friends are standing outside. இதுல ஆர் விட்டு போயிருக்கு, இது we are தான் படிக்கணும். We are sitting தான் கரெக்ட். There is a bridge over the train. The train is under the bridge. I see more trains here. Before coming to station, we ate lunch. After going to Salem, my friends will come to see me. I will play with them. ஸோ இப்போ இதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் அப்படின்றத ஒரு தரம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சுது அப்படின்றத ஒரு தரம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணுங்க. நான் தமிழில் சொல்கிறேன். ஓகே, இப்போ தமிழை நான் சொல்கிறேன். நான் என்னுடைய பெற்றோர்களோட ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன். நாங்க சேலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நாங்க ட்ரெயினுக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய நண்பர்கள் வெளியே நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாலம் ட்ரெயினுக்கு மேல இருக்கு. ட்ரெயின் பாலத்துக்கு கீழே இருக்கு. நான் இங்க நிறைய ட்ரெயின்களை பார்க்கறேன். ஸ்டேஷனுக்கு வருவதற்கு முன்னால நாங்க லஞ்ச் சாப்பிட்டோம். மதிய உணவு, லஞ்ச்னா மதிய உணவு சாப்பிட்டோம். சேலத்துக்கு போனதுக்கு அப்புறம் பின்னாடி என்னுடைய நண்பர்கள் என்ன பார்க்கறதுக்கு வருவாங்க. நான் அவங்க கூட விளையாடுவேன். ஸோ இதே அர்த்தம் தான் உங்களுக்கும் புரிஞ்சுது. இதே உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இட்ஸ் வெரி வெரி குட், நல்லா கற்றுக்குறீங்கன்னு. சரி, இப்போ ஏதாவது புதுசாக இல்லை கவனிச்சிங்களா அப்படின்ற செக்ஷனுக்கு வந்திருக்கும். ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஏதாவது புதுசாக புது வார்த்தைகள் ஏதாவது பார்த்தீங்களா, இல்லை வாக்கியத்தில் புதுசான ஒரு அமைப்பு ஏதாவது பார்த்தீங்களா, ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா அப்படின்றத யோசிங்க. ஓகே, இப்போ நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னாக்கா ட்ரெயின்லாம் நிற்கிற ஸ்டேஷன். நம்ம அங்கே தான் போய் ட்ரெயினில் ஏறுவோம். அதுக்கு பேர் ரயில்வே ஸ்டேஷன் பேர். மோர், மோர்னா நிறைய. நம்ம ஒரு ட்ரெயின் தான் நார்மலாக ஏறுறதுக்கு வந்திருக்கோம். ஆனால் இங்கே நிறைய ட்ரெயின் பார்க்குறோம். அதனால மோர்னா நிறைய அப்படின்னா. பிரிட்ஜ், பிரிட்ஜ்னா பாலம். லஞ்ச், லஞ்ச்னா மதிய உணவு. ஸோ இந்த இங்கிலீஷில் பேசின அந்த பார்ட்டை மறுபடியும் திருப்பி திருப்பி கேளுங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை ஒரு வாக்கியத்தில் எப்படி பயன்படுத்தணும். ஏன்னா தமிழும் இங்கிலீஷும் ஒரே மாதிரி இருக்காது வாக்கியத்தோட அமைப்பு. ஸோ நீங்கள் அது இங்கிலீஷை கேட்க கேட்க, பார்க்க பார்க்க, படிக்க படிக்க தான் உங்களுக்கு மனசில் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.